ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் கொலுசாலை வாங்கியிருந்து பற்றியில் அதை பொரிக்கிறது எப்படிங்கிறது குட்டி மீன் விழாக்க பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு வந்து மீனை நல்லா கழுவி எடுத்துக்கிடணும் பார்த்துக்கிடுங்க. கழுவி எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு விடணும். அடுத்தது 1.5 கரண்டி வத்தல் தூள் பார்த்துக்கிடுங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு. அதுக்கு முன்னாடி வந்து எடுத்த பொருளை எடுத்த இடத்துல என்ன செஞ்சுருங்க வச்சுருங்க. சரியா? உப்பையும் போட்டு என்ன செய்யணும், நல்லா போட்டு விரசணும் பார்த்துக்கிடுங்க. அப்போ தான் அந்த மசாலா வந்து எல்லா இடத்துலையும் பிடிக்கும் பார்த்துக்கிடுங்க. அந்த குடல் குந்தாணியெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கு உள்ளாடியெல்லாம் அந்த மிளவை என்ன செய்யணும், நல்லா போட்டு ராவணம் பார்த்துக்கிடுங்க. பார்த்தீங்களா? இப்படி மிளவை என்ன செஞ்சாச்சு, நல்லா ராவியாச்சு. ராவி முடிச்சு அப்படியே வச்சு கையோட இடிக்கல்லில் வந்து கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்து கருவேப்பிலை பார்த்துடுங்க சேர்த்து போட்டு இடிக்கணும் பார்த்துடுங்க. அப்போ அந்த சாரெல்லாம் அதுக்குள்ளே இறங்கிடும் பார்த்துடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் எடுத்து போட்டுட்டு இடிக்கல்ல கவுத்து அதில் அப்படியே வலிச்சு ஊற்றிட்டேன் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா அந்த இடிகல்லுக்குள்ளே தான் அவ்வளோ சாரம் இருக்கும் பார்த்துக்கிடுங்க. சரி, அப்படியே எடுத்தாச்சு. பேன் அடுப்பில் வச்சாச்சு. நீ 1 வச்சா 2 வைப்பேன், 2 வச்சா 3 வைப்பேன், ஆசை முத்தங்கள் அப்படியே பாட்டு பாடிட்டு நம்ம கொலுசாலையை பொரிக்கலாமா. அப்படியே எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து இப்படியே என்ன செஞ்சுன்னா அடுக்கி விட்ருங்க. அழகாக இருக்குது பற்றியெல்லாம் பார்க்கறதுக்கு. அப்படியே எடுத்து முடிஞ்ச அளவு அந்த பேனில் எல்லா மீனையும் போட்டுடணும் பார்த்துக்கிடுங்க. வெந்ததுக்கப்புறம் என்ன செய்யணும், 2 கரண்டி வச்சு அழகாக மாற்றி மாற்றி என்ன செய்யணும், போடணும் பார்த்துக்கிடுங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. அப்படியே அழகாக வெந்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெந்து முடிச்சதுக்கப்புறம் அப்படியே எடுத்து ஒரு கிண்ணியில் எடுத்து வச்சுடுங்க பார்த்துடுங்க. நான் இந்த கொலுசாலைக்கு காலையில் கொஞ்சோண்டு கிழங்க வச்சுருந்தாங்க. அந்த கிழங்க வச்சு சாப்பிட்டேன் பாருங்கள், வேறு லெவலில் இருந்துங்க. உங்களுக்கு இப்படி சாப்பிட்றது பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.